நாம் நம்முடைய சமூகத்துல எப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். யோசிப்பு போலவா நாம் யாரையும் போல நாம் இருக்கிறோம் என்று இன்னைக்கு தெய்வ சமூகத்தை அனுபவத்தை பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அந்த தாசரோடு அவர்களுடைய எல்லாமே கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தபடியாக தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கைகளை தந்து தெய்வத்தை நன்றி செலுத்துகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆராதனை தேவன் பிரியமாய் இருக்க முடியலாம். பிரியமாய் இருந்தபடியால் தேவன் நம்மோடு உருவாடி கொண்டிருந்தார். தேவன் சொல்கிறது பிரியமானபடி ஆத்மா வாழ்கிறது எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் சொல்கிற வார்த்தைப்படி
இந்த நாளிலே யோசேப்புடைய காரியத்தை, சாத்ராக் மேஷாக்குடைய காரியத்தை கர்த்தருடைய கரம் கொண்டிருந்த எல்லாவற்றையும் மாற்றினபடினால சிறைச்சாலை கதவுகளை உடைக்கபடியான ஜப வல்லமை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்த தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றம் உங்களிடத்தில் இருக்குமானா விடுதலை தானா வரும், அற்புதம் தானா நடக்கலாம், அதிசயம் தானா நடக்கலாம், ஆசீர்வாதம் தானா வரும். நீ அவருக்கு ஏற்ற வைகளை நீ நடந்து கொள்ளப்படும் போது, நீ பிரியமானது செய்யும் போது கர்த்தர் உனக்கு பிரியமானது கர்த்தர் செய்வார். இயேசுவுக்கு பிரியமானது செய்யும் போது இயேசு உனக்கு பிரியமானது செய்ய போகிறார். கர்த்தருடைய தேவனை மேம்படுத்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதால சிரமத்தில் வந்தது. நாளிலே ஆண்டவரே வார்த்தை கொடுத்த ஆசீர்வதி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற திருச்ச மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சந்ததி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே விசேஷமா இந்த ஒளிபரிக்கமா நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்துல உலகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, விடுதலையாக்குங்க. இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் நோக்கி பார்க்கட்டும். இயேசு மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அந்த தெய்வத்தை நம்பும் போது அவர் உயர்த்துகிற, அனுபவிக்கிற, ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த நாளில் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. அந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய அநேகமும் சமாதானமும் சந்தோஷம் பாதுகாவலும் நம் அனைவருடைய விசேஷ வார்த்தையுடைய தேவதாஸ் குடும்பங்களும் கொடுத்த எல்லா பரிசுத்தவான்களும் இன்று மற்றும் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென், ஆமென்.